காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது. மனித குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது. அது ஒரு எமோஷன், அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு இயல்பான பண்பு. அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது. காய் எப்படி கனிகிறது, அது ஒரு இயல்பான பண்பு, அதுதான் இயங்கியல். அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு. அது ஒரு டயலெக்டிக் கேரக்டர். அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல. தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல. காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு, நுட்பமான ஒரு உணர்வு. அது ஒரு இயங்கியல் பண்பு. ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள், காதலித்த பிறகு, திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள், இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன? இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம். கலைஞர்களால் தான், படைப்பாளர்களால் தான் வெளியில் இருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு இயக்குனர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே, காதலுக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி, எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும். இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள். ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ்படுத்துகிறோம். அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது. இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? நான் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன். இது கௌரவ கொலைகள் இல்லை, வரட்டு கௌரவ கொலைகள், அப்படிதான் நான் அதை எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், இது வரட்டுத்தனமான ஒரு கௌரவம். நான் பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக, சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது. அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும்? எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். அது ஒரு வரட்டு கௌரவம். வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது. அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார். இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆணவ கொலை. கொலை பல வகை இருக்கிறது. மெர்சி கில்லிங் இருக்கிறது, கருணை கொலை இருக்கிறது. 100 வயசாகி போச்சு, ஆனால் சாக மாட்டேங்கிறார். அவரால் எழுந்திருக்க முடியல, படுக்கையிலே மலஜலம் கழிக்கிறார், சுத்தம் செய்ய முடியல, உணவும் சரியாக உள்வாங்கலை, ஆனால் உயிர் கிடக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ளே அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. கருணை கொலை அது. ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க, இயற்கையாக சாக மாட்டாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்வது, மருந்து கொடுத்து கொள்றதுன்னு இல்லை. உயிரோடு இருப்பாங்க, ஆனால் ஒரு பானைக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் ஒரு கருவாட்டு, இந்த காட்டுக்கருவைன்னு நாம் சொல்லுவோம். இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியல, சீமை வேலை, சீமைக்கருவை. அந்த காயை அரைச்சி தலையில் தடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்தில், ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க. ஏன்னா அவங்க சாகு 90 வயசாச்சு, 100 வயசாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, அவங்கள வச்சு பராமரிக்கவும் முடியல. சில பேர் அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க, கருணை கொலை. இது வந்து ஆனர் கில்லிங். மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால், முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்திருக்கிற சமூகத்தில் இது கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது. 2 பேரும் படிக்கிறோம், 2 பேரும் வேலைக்கு போகிறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆனர் கில்லிங் கிடையாது. இங்க இன்ஃபான்டிசைடு இருக்கு, சிசு கொலை. கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு. வயிற்றுல இருக்கும்போதே அபார்ஷன் பண்ற நிலை. பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சு கொண்டுறாங்க. பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சிடறாங்க. சிசு கொலை. சிசு கொலையும் ஆனர் கில்லிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய கரை. அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது, ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது, இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று. ஆனர் கில்லிங் என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்தியாவில் தான் அதிகம். வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்முடைய நாட்டில் தான், நம்முடைய தேசத்தில் தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன. இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும். இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இப்போ லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது இப்போ அவர் அண்ணன் கலைப்புலி சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு 44 வயசு, நான் 44 வயசில் ஒரு ஹீரோவாக நடித்தேன். இப்போ என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்தில் கூட என்னை தோற்றப்படுத்தணும். இப்போ நான் வந்து எனக்கு இணையாக நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை, தாலி கட்டினதோட சரி. இது என்னன்னா, பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று, அந்த 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 புரிதல். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி. அது பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது, ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது. அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்லா விலை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்கக்கூடாது. கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு. இப்போ அதை வந்து நாம் மதிக்கணும். எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆனர் கில்லிங்கும் இருக்கும், ஆணவ கொலையும் இருக்கும், சிசு கொலையும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நிறைய பேர் ஆனர் கில்லிங்கை பற்றி படம் எடுத்துட்டாங்களே, மறுபடியும் எதுக்குன்னு இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன. இந்த உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு வெவ்வேறு ஆங்கிள், வெவ்வேறு கோணங்களில் இதை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இதில் என்ன, ஏன் இதை வந்து நாம் வந்து வேண்டாம் சொல்கிறோம்? இப்போ பெற்றவங்களை கேட்டால் அவங்க சைட்லேருந்து இப்படி திரைப்படங்களுக்கு சொல்கிறவங்க இருக்காங்க, நீ பெண்ணை பெற்றுப்பாரு, வளர்த்துப்பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். யாரும் அப்படிலாம் நினச்சி இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிக்கிட்டு போகலாம், அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம், அப்படிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கற்பிதம். அது கற்பிதம். காதல் இயல்பாக தோன்றுகிறது, ஆனால் அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே
நம்ம பிறக்கிறது முன்னாடியே கட்டமைச்சிருக்கிறாங்க. நாம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல. நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம். இந்த சமூகம் முத்திரை குத்துது. பிறந்த உடனே ஒரு பிராண்ட். இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான், இவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான், நீ இந்த சமூகம் தான். அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது. இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது. இப்ப சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே, ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அது உடையாம இதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சோஷியல் இன்செக்யூரிட்டி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலைக்கு போறதாலும் குழைச்சி பழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொல்ல வேண்டிய தேவை இருக்குது, ஏன் தேடிக்கிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்கிறாங்க. அவங்க மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை, சாதி தொடர்பான, சமூகம் தொடர்பான, குடும்பம் தொடர்பாக இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது, கட்டமைத்து வைத்திருக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது. இது என்னுடைய கௌரவ பிரச்சனை, இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா. ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு ஓடினா கூட அதை கௌரவ குறைவாக நினைப்பாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள, சாதி மட்டும் கிடையாது, ஒரே சமூகத்துக்குள்ள, ஒரே சாதிக்குள்ள, ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு ஓடினா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ. அப்ப கூட அவன் இழுத்துட்டு ஓடிட்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க. சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறதே பெண்களை தான் இழிவா பேசுவாங்க. அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ. அவங்க அரேஞ்சு மேரேஜ் இல்லை, விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, சாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாதான் மரியாதை. சாதகம் பார்க்காம, பொருத்தம் பார்க்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விழும். ஓடி போயிட்டா, ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. இது சாதி விட்டு சாதி தான் நிகழ்கிறது இல்லை, ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழுது. எனவே இது எதனால் நிகழ்கிறது? இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது. இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம், சாதி கௌரவம், உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்திருக்கு. அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க, அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க. இது ஒரு மேல் கட்டுமானம் தான், இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருப்பது. இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற, சமத்துவமின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கணும். இது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது. எது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது, மேல் கட்டுமானம் இல்லை, அது அடிக்கட்டுமானம். இப்போ அது உடையணும்னு சொன்னால் ஐடியாலஜிக்கலாக நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எது சரி, எது தவறு. அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த திரைப்படங்களை நாம் பார்க்கிறோம். அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும். ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கணும், ரேடிக்கல் தாட்ஸ் இருக்கணும், ஒரு முற்போக்கான சிந்தனை என்பது இருக்கணும். ராய்ஸ்டன் பேசியதிலிருந்தும் கிறிஸ்தாஸ் பேசியதிலிருந்தும் அவர்கள் நல்ல முற்போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என கூட சில பேர் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை, நீங்க ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரியலையே, நீங்க இதுக்குள்ள போய் சிக்கினீங்க அப்படின்னு. இப்படியே வெல் விஷஸ். அரசு டிபிக்கல் பொலிட்டிஷியன் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட தெரியலையே. இப்போ நாம் வேடிக்கை பார்க்குறவங்க இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை ஏய்க்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியலில் எஞ்சுவாங்க. நாம் நுழைய வேண்டியிருக்கு, எல்லா இடங்களையும் நம்ம ஊடுருவ வேண்டியிருக்கிறது. அரசியல் தளமாக இருந்தாலும், கலை உலகமாக இருந்தாலும், எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் கைகள் ஓங்க வேண்டும். முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே இயக்குநர்களாக, தயாரிப்பாளர்களாக, ஒளிப்பதிவாளர்களாக, இசையமைப்பாளர்களாக, கதாநாயகர்களாக, கதாநாயகிகளாக வர வேண்டும். எங்கள் ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன், திட்டக்குடிக்காரர், முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கியிருக்கிறார். அவரும் திட்டக்குடிக்காரர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது.